அனைவருக்கும் வணக்கம். நடிகர் ஜீவா அவர்கள் சமீபத்தில் டிடிடி அப்படின்னு ஒரு படம் நடிச்சிருக்காப்புல. அந்த டிடிடினா என்னன்னு பார்த்தீங்கன்னா தலைவர் தம்பி தலைமையிலா. என்ன இளவடா பேர் இதுன்னு கேட்குற மாதிரி தான் இருக்கு. தலைவர் தம்பி தற்குறின்னு வச்சிருக்கலாம் பேர், கரெக்டாக இருந்திருக்கும். ஏன்னா ஜீவா அவர்கள் பார்த்தீங்கன்னா தற்குறி மாதிரி பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. ட்விட்டர் சந்துகள்ல எல்லாம் செம்மையாக அடி வாங்கிட்டு இருக்காப்புல. என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு இந்த காணொலி ஃபுல்லாக நம்ம அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க என்னன்னு பார்ப்போம். இந்த டிடிடின்னு இந்த பேரை கேட்குறப்போவே இந்த டிவிக்கேன்னு கற்றுவன பாருங்க, அது மாதிரி டி விற்கிற மாதிரியே இருக்குது அந்த பேருமே, டி அப்படின்ட்டு. இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆயிருக்குங்க. இப்போ சமீபத்தில் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் வந்தது பார்த்தீங்கன்னா அணில்கள் ஒரே குஷி ஆகிட்டானுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க அண்ணனுடைய படம் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகலை அப்படின்னு விரக்தியில் இருந்த அணில்களுக்கு பராசக்தி படத்தின் மேலே ஒரே வன்மமும் பொறாமையும். அதனால ஜீவா அவர்களுடைய இந்த டிடிடி படம் வெளியே வர்றப்போ அணில்களுக்கு ஒரே குஷியாகி போச்சு. ஏன்னா ஜீவா அவர்களும் கிட்டத்தட்ட ஒரு விஜய் ஃபேன் தான் அப்படின்ற மாதிரிலாம் ஏதோ சொல்லியிருக்காப்புல அங்கங்கே. அது மாதிரி ஜீவா அவர்களும் விஜய் அவர்களும் நெருங்கிய நண்பர்கள். அதனால அணில்களுக்கு ஒரே குஷியாகி போச்சு. கூடுதலாக என்ன குஷி ஆகிட்டானுங்க அணில்கள் அப்படின்னா, அந்த படத்தில் ஒரு டயலாக் வருதுங்க. படித்து சொன்னோமே கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இந்த கரூரில் 41 மக்கள் இறந்தப்போ கிடையாது, 41 பேரை இந்த சைக்கோ கட்சிக்காரங்களும் சைக்கோ தலைவனும் சேர்ந்து போய் கொன்னுட்டு வந்தப்போ அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் போய் அந்த ஹாஸ்பிட்டலில் போய் நின்று அத்தனை குழந்தைங்க இறந்தது, அத்தனை பேர் இறந்ததை பார்த்து கண்ணீர் வடித்து அவர் அழுதாப்புல. அவருடைய துக்கத்தை அவர் எக்ஸ்பிரஸ் பண்ணாப்புல. ஏன்னா அந்த கரூர் சம்பவம் நடக்கிறது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஒரு அரசு பள்ளியுடைய மேற்கூரையெல்லாம் இடிச்சு உடைச்சானுங்க இந்த தற்குறி தாவேக்கண்கள். அந்த பள்ளியுடைய மேற்கூரை மேலே ஏறி நின்று உடைச்சி நாசமாக்கி சேதப்படுத்தி. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அன்பில் மகேஷ் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டி கொடுத்தாங்க. அந்த டைமில் எப்போ நீங்கள் வாங்க, நீங்கள் நல்லா ஜாலியாக இருங்க, உங்கள் கட்சி அப்படிப்பட்ட கட்சி தான், ஆனால் பொருட்களை சேதப்படுத்தாமல் இருங்க, மக்களை தொந்தரவு பண்ணாதீங்க, கண்டிஷன்ஸ் எல்லாம் ஒழுங்காக ஃபாலோ பண்ணுங்கன்னு அவர் ஏற்கனவே சொல்லியிருந்தாப்புல. இன்னும் பல பேர் இது மாதிரி சொல்லியிருக்காங்க, அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. டே கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்க, இந்த கண்டிஷன்ஸ் போடுறதெல்லாம் உங்கள் தலைவர் தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுறாரு. ஏன் நம்மளுமே கூட தான் நம்ம சொல்லியிருக்கோம், நியாயமான நிபந்தனைகள் விதிச்சா கூட அதை தப்பாக இவங்க தலைவர் பாருங்க நம்மளை ஒடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அந்த நிபந்தனைகளை கொச்சப்படுத்தி காவல்துறையினர் என்னமோ இவங்களுக்கு எதிராக செயல்படுற மாதிரி ஒரு பிம்பத்தை விஜய் அவர்கள் கட்டமைச்சுக்கிட்டு இருந்தாப்புல. அதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். முக்கியமாக குழந்தைங்களை கூட்டிட்டு வராதீங்கடா அப்படின்ட்டுலாம் அவ்வளோ தடவை சொல்லியிருக்கோம். அவ்வளோ சொல்லியுமே கூட இந்த குழந்தையெல்லாம் கூட்டிகிட்டு கொண்டு இருக்கானுங்க. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ பேர் இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி இறந்துட்டாங்களே வருத்தத்தில், ஆதங்கத்தில், வேதனையில் மனமுடைந்து அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அந்த இடத்துல கண்கலங்கி அழுதார். அந்த இடத்துல படித்து சொன்னாங்களே கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர் வருத்தத்தில் பதிவு பண்ண ஒரு வார்த்தையை இவனுங்க இந்த படத்தில் டயலாகாக வச்சுருக்கானுங்க. இப்போ இந்த டயலாகு ப்ளஸ் ஜீவா அவர்கள் இந்த 2 பேரையும் பார்த்த உடனே அணில்களுக்கு ஒரே குஷிங்க. அப்படியே ரொம்ப மகிழ்ச்சியில் ஆடி பாடி குதிச்சுக்கிட்டு இருந்தானுங்க. இந்த படத்துடைய ட்ரெய்லர்லேயே ஏற்கனவே இந்த டயலாக் வந்துருச்சு. அது வந்தப்போவே எதிர்ப்புகள் கடுமையாக இருந்துச்சு. ஆனால் ஏற்கனவே இதை இன்ஸ்டாகிராமில் அங்கெல்லாம் இந்த தற்குறிகள் ட்ரோல் மெட்டீரியல் ஆக்கி ஒரு மனுஷன் வேதனையில் தன்னுடைய குமுறலை வெளிப்படுத்தக்கூடிய விஷயத்த ட்ரோல் பண்ணி அதை வச்சு வியூஸ் தேத்தி அதை ஏற்கனவே ட்ரோல் கண்டென்ட் ஆக்கிட்டானுங்க. சரி படத்துலையும் இதை கொண்டு ட்ரோல் கண்டென்ட்டாக வச்சு தான் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு ரொம்ப கடுமையான எதிர்வினைகள் வரல. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஜீவா அவர்கள் வேணும்னே அந்த டயலாகை தியேட்டரில் இந்த படம் போடுவாங்க இல்லையா, படம் போட்டு முடிச்ச இடத்துல ஒரு தியேட்டரில் போய் நின்றுக்கிட்டு இந்த டயலாக சொல்கிறாப்புல. படித்து சொன்னோமே அப்படின்ற டயலாக் இவர் சொல்கிறாப்புல. படிச்சு சொன்னீங்கடா, கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்க கேட்டீங்களா? இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ரொம்பவே கோபமும் ஆத்திரமும் வருது. ஏன்னா இந்த வார்த்தையானது எந்த சூழல்ல எதற்காக சொல்லப்பட்டதுன்னு ஒன்று இருக்கு, புரியுதுங்களா? அந்த வார்த்தையை எடுத்து வச்சுக்கிட்டு அதை படத்தில் டயலாக வச்சு அதை நக்கல் அடிச்சு கிண்டல் அடிச்சு அந்த ஒரு மனுஷன் வேதனையில் அழுத அந்த எமோஷனை அவ்வளோ கொச்சப்படுத்திட்டானுங்க. அவரை ஆஸ்கர் நாயகன் பாருங்க என்னமா நடிக்கிறார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கொச்சப்படுத்திட்டானுங்க. இப்போ அது ஒரு லிமிட் மீறி போய் இப்படி படத்துலயே அதை கொண்டு அது போக தியேட்டர்லையும் போய் இந்த டயலாக சொல்லி அங்க இருக்கிற அணில் குஞ்சுகள்லாம் கடந்து கத்துறானுங்க. இது இளைஞர்கள் மத்தியில் என்னவா பேசப்படும் அப்படின்றது தான் இங்க முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயமே. இதை ஒரு மார்க்கெட்டிங் டூலா ஜீவா அவர்கள் யூஸ் பண்ண கடுமையான கண்டனத்திற்குரியதுங்க. யோசிச்சு பாருங்களேன், இதை டயலாகா வச்சு அதை ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியா ஒரு டூலா யூஸ் பண்ணி இந்த அணில் குஞ்சுகளை எல்லாம் கவர்ந்து இழுக்கலாம், நமக்கு படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சு வேணும்னே வச்சு அதை தியேட்டர்லையும் போய் நின்றுக்கிட்டு இதே டயலாக சொல்லி இதை ஒரு மார்க்கெட்டிங் திங்கா ஜீவா அவர்கள் கொண்டு பேசுறது ரொம்ப ரொம்ப கண்டனத்திற்குரியது. இந்த செய்தியை கேள்விப்பட்டப்போ இதை டிவியிலலாம் பார்த்தப்போவே நமக்கு அவ்வளோ வேதனையும் வருத்தமுமா இருந்துச்சு. 41 பேர் சின்ன குழந்தைங்க குடல் குத்தி கிழிஞ்சு வெளியே இறந்து, விஜய்னா யாருன்னே தெரியாது, அரசியல்னா என்னன்னு தெரியாது,
என்னத்துக்கு கூட்டிட்டு போறாங்க என்ன ஏதுன்னே தெரியாத வயசுல இருக்க சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாம் இறந்து போனதை பார்த்து நமக்கே வேதனையா இருந்துச்சுங்க. நமக்கே வந்து கண்ணீர் வந்திருக்குங்க. அதுதான் மனுஷனுடைய இயல்பு. மனுஷன்னா பின்ன என்ன? அங்க நேர்ல அமைச்சர் போய் பார்க்கிறார். ஒரு அப்பா வந்து கதறாரு, செவரோட கடந்து சாஞ்சிக்கிட்டு கிடந்து கதறாரு. இதயத்தை நொறுக்கிற விதமான காணொளிகள் எல்லாம் நம்ம வந்து பார்த்துருப்போம். இதையெல்லாம் நேர்ல பார்த்த ஒரு மனுஷன் அல்றாரு. எதிரியா இருந்தாலும் உயிர் தான். அதுவும் சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் இங்கே எதிரி கிடையாது. இதெல்லாம் பார்க்குறப்போ எந்த ஒரு மனுஷனாக இருந்தாலுமே அவன் மனசு நோக தான் செய்யும், வேதனை அடைய தான் செய்யும். அந்த வேதனையில் ஒருத்தன் அழுறான். இதையும் கிண்டல் அடிக்கிறதுக்கு எப்படி தான் இவனுங்களுக்கு மனசு வருது அப்படின்றது சத்தியமாக புரிய மாட்டேங்குது. இந்த தாவேக்கான்ற கட்சியும் இந்த தாவேக்கா ஈக்கோ சிஸ்டம் இருக்கு பாருங்க, தலைவன் முதல் அத்தனை நபரும் எல்லாம் சைக்கோத்தனமான நபர்கள். இந்த சமூகத்துக்கு சமூக விரோதிகள் தான் நம்ம சொல்லணும் இவனுங்களை எல்லாரையுமே. இந்த ஒரு சூழல்ல அழுத ஒரு அழுகையை கூட கலாய்ச்சி அதை ஒரு படத்துல வச்சு அந்த படத்தை ரசிச்சு அந்த படத்தை ஓட வைப்போண்டா அப்படின்னு சொல்ற அளவுக்கு சைக்கோவா மாதிரி நிக்கிறானுங்க. இன்க்ளூடிங் ஜீவா அவர்களும் தான். இந்த படத்தை டைரக்ட் பண்ண டைரக்டர் ஜீவா, இந்த படத்தை ஆதரிக்கக்கூடிய நபர்கள், இந்த தவிட்டு தற்கொலை தாவேக்கா கட்சிக்காரனுங்க, தவிட்டு தற்கொலை தலைவன், மென்டல் சைக்கோ நாயங்களா இருக்கானுங்க அத்தனை பேர். அன்னைக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் மட்டுமா அங்க அழுதாங்க அந்த இடத்துல ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்த செவிலியர்கள் முதற்கொண்டு, டாக்டர்கள் முதற்கொண்டு, அந்த இறந்து போனவங்களுடைய சொந்தக்காரங்க முதற்கொண்டு, பொதுமக்கள் அத்தனை பேர் அழுதாங்க. கேமரா முன்னாடி அழுதவங்க அத்தனை பேரையும் நம்ம பார்த்தோம். எவ்வளோ பேர் வேதனையில ஆத்திரத்திலையும் அழுதாங்க. அமைச்சர் அன்பில் அவர்கள் அழுததை மட்டும் எடுத்து வச்சு இவனுங்களுடைய வன்மத்தை எல்லாரும் கக்கிக்கிட்டு இருக்கானுங்க. ஆனா இந்த தற்குறிகள் எவனுக்குமே 30 பேர் செத்துட்டாங்க சார், ஏதாவது பேசுங்க சார்னு சொல்லிட்டு நிருபர்கள்லாம் கத்துறப்போ தெரிச்சுட்டு ஓடுனார் ஏர்போர்ட்ல. அவரை யாருமே கலாய்க்க மாட்டேங்கிறானுங்க. 30 பேர் செத்துட்டாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிருபர் கத்துனார் இல்லையா, அதை எடுத்து வச்சு ஏதாவது படத்துல எல்லாம் வச்சா அது எப்படி இருக்கும்? அதையே ஒரு டயலாக் எடுத்து வச்சு ஒரு படத்துல வச்சு 30 பேர் செத்துட்டாங்க சார் அப்படின்னா எப்படி இருக்கும்? அத்தனை பேர் இறந்துருக்காங்க. அதை கொச்சப்படுத்துறது எவ்வளோ கேவலமாக இருக்குமோ அதை விட பல மடங்கு கேவலமானது அந்த துக்கமான நிகழ்வில் ஒருத்தர் அழுதுட்டு இருக்காரு, அதை எடுத்து வச்சு ட்ரோல் பண்ணுறது. அந்த 41 பேர் இறந்தாங்க பாருங்க. இந்த படத்தை பார்த்து மகிழ்ந்திருக்க வேண்டியவங்க இன்னைக்கு உயிரோடையே இல்லை. இதெல்லாம் இவனுங்களுக்கு வேதனையாகவும் வருத்தமாகவுமே இல்லை போல இருக்கு. ஒரு காலத்தில் இந்த முகங்கள்லாம் படங்களில் நடிக்கிறப்போ இவங்களெல்லாம் பார்த்து ரசிச்சிருக்கேன். இன்னைக்கு இவங்கெல்லாம் அருவருக்கத்தக்க வகையில் எரிச்சல் ஊட்டக்கூடிய முகமாக இருக்கு இவங்களுடைய முகம்லாம். நடிகர் விஜய் அவர்களாக இருக்கட்டும், இப்போ ஜீவா அவர்களாக இருக்கட்டும். ஜீவா அவர்களுடைய படம்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நிறைய வாட்டி பார்த்துருக்கேன் அந்த படத்தெல்லாம். விஜய் அவர்களுடைய படங்களும் அதே மாதிரி தான். இன்னைக்கு இந்த நபர்கள்லாம் எரிச்சல் ஊட்டக்கூடிய விதமாக நமக்கு வந்து ஃபீல் ஆகுது இவங்களெல்லாம் பார்த்தாவே. விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நெப்போ கிட் மனநிலை இருக்கு பாருங்க, அதே தான் ஜீவா அவர்களுக்கும் இருக்கு. எல்லாரும் நெப்போ கிட்ஸ் தானே. அப்பாவுடைய பணத்தினாலையும் அப்பாவுடைய செல்வாக்குனாலையும் வாழ்றவங்க, நல்லா வளர்ந்தவங்க எல்லாம் இப்படி தானே. இப்படி ஒரு துயர சம்பவம் நடந்ததும் விஜய் அவர்கள் எப்படி ஒரு காணொலியை போட்டு சிஎம் சார் என்ன பயமா அப்படி இப்படின்ட்டு ஒரு அருவருக்கத்தக்க வகையில் விஜய் அவர்கள் பிஹேவ் பண்ணாரோ அதே மாதிரி தான் இப்போ ஜீவா அவர்களும் பிஹேவ் பண்ணிட்டு இருக்காப்ல. இப்படி ஒரு துயர சம்பவத்தில் நடந்த ஒரு விஷயத்தை எடுத்து வச்சு ஒருத்தர் அழுத ஒரு காணொலியை எடுத்து வச்சு அதை ட்ரோல் பண்ணுற விதமாக ஒரு டயலாகை வச்சு ஒரு படத்தை வெளியிட்டு அதை வந்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தியேட்டரில் போய் அந்த டயலாகை சொல்கிறாப்புல வெட்கமே இல்லாமல் கூச்சமே இல்லாமல் கொஞ்சம் கூட மனசில் உறுத்தல் இல்லாமல் தான் ஒரு நெப்போ கிட் அப்படின்றத அழகாக வெளிப்படுத்துறாப்புல பாருங்க. இப்படிப்பட்ட ஈனத்தனமான புத்தி இருக்கிறதுனால தான் ஜீவா அவர்களால் ரொம்ப பெரிய அளவில் இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் ஜொலிக்க முடியலை. விஜய் அவர்கள் எப்படிப்பட்ட நார்சிசிஸ்டோ அதே மாதிரி தான் அவருடைய ரசிகர்கள், அவரை ஆதரிக்கக்கூடிய நபர்கள், இந்த ஜீவா அவர்கள், இந்த படத்தை ஆதரிக்கக்கூடியவர்கள் எல்லாருமே அப்படிதான். அதுதானே இப்போ நீ ட்ரெண்டிங்கிற ஒரு விஷயம் வந்து அதுக்கேற்ற மாதிரி தானே எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது டேரக்டர் கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி அது. அவர் தான் இந்த நேரத்தில் இந்த மாதிரி டைலாக் ஒன்று போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். நான் ஏன் கரெக்ட் தானே. ஸோ நானும் கொஞ்சம் வெளியே அதை பேசிட்டேன். பட் அதுக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்ஸும் கிடைச்சது மக்கள் மத்தியில். அண்ட் மற்றபடி யாரையும் ஹர்ட் பண்ணுறதோ புண்படுத்துறதுக்கோ எதுவும் கிடையாது. ஒரு பியூர்லி என்டர்டெயின்மெண்ட் தான். எல்லாரையும் ஹர்ட் பண்ணும் விதமாக டயலாக் எடுத்து படத்தில் சொருக்கி வச்சுக்கிட்டு யாரையும் ஹர்ட் பண்ணுறதுக்காக எடுக்கலையா, பியூர்லி என்டர்டெயின்மெண்ட் தான். எது என்டர்டெயின்மெண்ட்டு? எது இத்தனை மக்கள் இறந்ததுல ஒருத்தர் அழுது அவருடைய சோகத்தை வெளிப்படுத்துனதுல அவர் சொன்ன வார்த்தைகளை எடுத்து வச்சு படத்துல வச்சு சொருகி வச்சு நீங்க உங்களுடைய மார்க்கெட்டிங் திங்ஸ் எல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி நல்லா சம்பாதிக்கிறதுக்கு பேரு என்டர்டைன்மெண்ட்டா? ட்ரெண்டிங்கா? இப்போ அதுதான் ட்ரெண்டிங்னு சொல்லி இந்த டயலாக படத்துல வச்சாரான் டேரக்டர். அந்த டேரக்டர் ஒரு முட்டாளா இருப்பார், முட்டாள். இந்த ட்ரெண்டிங்ன்ற வார்த்தையை கேட்டாலே அவ்வளோ எரிச்சலா இருக்குங்க இப்போல்லாம். இப்போ கூட சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கேரளாவில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சில பெண்கள்லாம் வந்துட்டு கேரளாவில் பஸ்ஸில் போகிறப்போலாம் சில ஆண்கள் வந்து அவங்கள டச் பண்ணுற மாதிரிலாம் அவங்க வந்துட்டு ஃபீல் பண்ணுறதை வந்து வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டாங்க. அது பயங்கரமாக ட்ரெண்ட் ஆச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு இப்போ ஒரு பெண் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி நம்ம வீடியோ எடுத்தால் ட்ரெண்ட் ஆகலாம்னு நினச்சிட்டு சும்மா இருந்த ஒரு நபர் பஸ்ஸில் சும்மா நின்னார், தெரியாமல் கைப்படுறத வந்து வீடியோ எடுத்து அவரை மன உளைச்சலுக்கு உள்ளாக்கி அவர் மேலே கேஸ் போட்டு அவரும் ஒரு பிரெடேட்டர் அப்படின்ற மாதிரி சித்தரிச்சு அந்த நபர் இப்போ இறந்தே போயிட்டார். இந்த ட்ரெண்டிங்ன்ற ஒரு வார்த்தையை வச்சுட்டு எல்லா அயோக்கியத்தனங்களையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
இப்போ இந்த வார்த்தை ட்ரெண்ட் ஆச்சான் சமூக வலைத்தளங்களில். இந்த தற்குறி பயலுக தாவைக்க தவுட்டு தற்குறிகள் சமூக வலைத்தளங்களில், அதே முக்கியமாக இன்ஸ்டாகிராமில் அமைச்சர் அன்பில் அவர்கள் அழுது அந்த காணொலி எடுத்து போட்டு ட்ரெண்ட் பண்ணானுங்க. அதை பார்த்துக்கிட்டு இவங்க படம் எடுக்கக்கூடியவங்க அதை அப்படியே படத்தில் வச்சுருக்காங்க. இதை ஜஸ்டிஃபை வேற பண்ணுறாங்க, இது என்டர்டெயின்மெண்ட் தான் அப்படின்ட்டு. இது எப்படி என்டர்டெயின்மெண்ட் ஆக முடியும்? இது என்டர்டெயின்மெண்ட்டா? மக்கள்லாம் பார்க்குறப்போ சூப்பர் டயலாக், 41 பேர் இன்க்ளூடிங் குழந்தைங்க இறந்ததில் ஒரு அமைச்சர் அழுததை, அவருடைய கஷ்டத்தை வந்து வெளிப்படுத்தினதை வந்து படத்தில் வச்சுருக்காங்க, சூப்பர், நல்ல வந்து படத்தில் நல்லா கலாய்க்கிறாங்களே சூப்பர் அப்படின்னு பார்ப்பாங்களா? அணில்கள் மட்டும்தான் அதை வந்து கொண்டாடுவானுங்க. இதில் சில பேர் நல்ல லாஜிக் மசரோ நொட்டுற மாதிரி வந்து கேட்பாங்க. எப்படி தெரியுமா கேட்குறாங்க? 41 பேர் இறந்ததை கொச்சப்படுத்துது நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? அமைச்சர் எழுதுறது தானே எல்லாரும் கிண்டல் அடிக்கிறாங்க, 41 பேர் இறந்ததுல என்ன இருக்கும், அதை யாரு கொச்சப்படுத்துறது, அதில் யாரும் கொச்சப்படுத்தலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து லாஜிக் மசரம் நொட்டிக்கிட்டு இருக்காங்களா. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், பேசக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய வீட்டிலே தங்களுடைய தாயோ தகப்பனோ கூட பிறந்தவங்க யாரோ இறந்துட்டாங்க. அந்த இடத்துல வந்து யாரோ சொந்தக்காரங்க யாரோ ஒருத்தவங்க வராங்க, வந்து அந்த இறந்தவங்கள பார்த்து ஒப்பாரி வச்சு அழுறாங்க, கதறாங்க, அவங்களுடைய வேதனையை வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொன்னாக்க, அதை வந்து யாராவது எடுத்து வச்சுக்கிட்டு குடும்பத்தில் உள்ள வேற யாராவதோ அப்படிலாம் அழுதாங்க பாரு அப்படின்லாம் வந்து சிரிச்சுக்கிட்டு கிண்டல் அடிச்சு நக்கல் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா அது யாரை கொச்சப்படுத்துறது? அந்த இடத்துல இறந்தவங்களை கொச்சப்படுத்துறது தான், அந்த இறப்பை கொச்சப்படுத்துறது தான். அதே தான் இங்கேயுமே. கேட்டால் அன்பில் மகேஷ் அவர்கள் நடித்தாராம். எல்லாரும் விஜய மாதிரி நடிகனாக இருக்க முடியுமா? அப்படியே சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி போயிருந்து நல்லா நடித்து அவர் நடிக்கிறாரே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நடிக்க முடியுமா? அன்பில் மகேஷ் அவர்கள் ஒரு சாதா மனுஷன், அவருக்கு அழுக வருது, அவர் அழுகிறாரு. ஒவ்வொருத்தருடைய மன உறுதியையும் அவங்களுடைய சூழலும் அவங்களுடைய அப்போ இருக்கக்கூடிய மனநிலையை பொறுத்து தான் அவங்க ரியாக்ட் பண்ணக்கூடிய விஷயம் எல்லாமே நடக்கும். இதெல்லாம் கூட புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு தற்குறிகளாக இருக்கானுங்க. இவனுக்கு தமிழ்நாட்டை தூக்கி கொடுக்கணுமா? அன்பில் மகேஷ் அவர்கள் எதற்காக அழுதாரு? கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கடான்னு சொன்னாங்களே, கேட்டானுங்களா அப்படின்னு அழுதாரு. அந்த கண்டிஷன்ஸ் என்னென்ன? இந்த மாதிரி குழந்தைங்களை கூப்பிட்டு வராதீங்க, இப்படி இருக்காதீங்க, அப்படி இருக்காதீங்க அப்படின்ட்டு நியாயமான நிபந்தனைகள் தான். அந்த நிபந்தனைகளை கடைப்பிடிச்சிருந்தா இந்நேரத்துக்கு அத்தனை பேரும் உயிரோடு இருந்திருப்பாங்க இல்லையா? அவர் சரியாக தான் சொல்லியிருக்காரு, எதுவும் தவறாக சொல்லலை. தவறாக சொல்லியிருந்தா கூட அதை ட்ரோல் பண்ணுறாங்கன்னா ஓகே, சரியான விஷயத்தை தானே சொல்லியிருக்காரு. கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணாதது யாரு? யாரை கலாய்க்கணும்? ஆக்சுவலாக விஜயை, தாவேக்க தவுட்டு தற்குறிகளை. அந்த கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணாமல் சிபிஐ என்கொயரிக்கு இப்போ டெல்லியில் போய் உட்காந்து குத்த வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறது யாரு? விஜய் அவர்கள். கலாய்க்க வேண்டியது யாரை? விஜய் அவர்களை. ஆனால் இவனுங்க சம்பந்தமே இல்லாமல் கலாய்ச்சிக்கிட்டு இருக்கிறது யாரை? அமைச்சர் அன்பில் அவர்களை. அமைச்சர் அன்பில் அவர்கள் அழுததை ட்ரெண்ட் பண்ணினது இந்த தாவேக்க தவுட்டு தற்குறிகள் தான். எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா திமுக மேலே பழிய போடணும், விஜயை எப்படியாவது இந்த சம்பவத்தை விட்டு காப்பாற்றிடணும். பாருங்க அவர் அழுறாரு பாருங்க, நடிக்கிறாரு, அது நடிப்பு அழுகை, அது ஃபேக்கான அழுகை அப்படின்னு சொல்லிட்டு அதை பிராண்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த தவுட்டு தற்குறிகள் அதை வந்து ட்ரெண்ட் பண்ணானுங்க. இந்த தவுட்டு தற்குறிகள் இந்த காரணத்துக்காக ட்ரெண்ட் பண்ணதை எடுத்து படத்தில் வியாபார நோக்கத்திற்காக வச்சுக்கிட்டு அதை என்டர்டைன்மெண்ட் தான், யாரையும் ஹர்ட் பண்ணுறதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு வந்து ஜஸ்டிஃபை வேற பண்ணுறாங்க. இதெல்லாம் நியாயமா? அது மட்டும் இல்லாமல் தியேட்டரில் போய் விஜய் ரசிகர்களை குசிப்படுத்துறதுக்கு அதை தியேட்டர்லையும் போய் பேசி காட்டுறாரு. இதெல்லாம் சைக்கோத்தனமா இல்லை? 41 பேர் இறந்ததை ட்ரெண்டிங்னு வேற சொல்றாங்க. ட்ரெண்டிங் என்ன சார் இப்படி பேசிட்டீங்க, என்ன சார் இப்படி பேசிட்டீங்கன்னு நிறைய பேர் கேட்டாங்க. நான் சொன்னேன், படத்துல சிச்சுவேஷன் அந்த மாதிரி அமைஞ்சிருக்குங்க. ஸோ அந்த மாதிரி ஸோ அந்த கரெக்டான அமைஞ்சிடுச்சு. அது வரும்போது எனக்கு கொஞ்சம் நல்லா தியேட்டர்ல வந்து அது கொஞ்சம் என்டர்டெய்னிங்காக இருக்கும். ஒருவேளை அந்த டைலாக்கை எடுக்க சொன்னா இந்த குழு எடுப்பாங்களா இல்லை வந்து அப்ரோச் பண்ணுவீங்களா? நான் சென்சாரே கிடச்சிடுச்சுண்ணே நமக்கு. இல்லை எவ்வளோ சிரிக்கிறாருன்னு பாருங்களேன். இந்த படத்தில் வைக்க வேண்டிய சிச்சுவேஷன் இருந்துச்சான். இந்த படம் எப்போ ஷூட்டிங் முடிஞ்சதுன்னா கேட்டுக்கோங்க, மே மாதம் 2025 முடிஞ்சிருக்கு ஷூட்டிங். ஆனால் இந்த கரூர் சம்பவம் நடந்தது செப்டம்பர் 27 நடந்திருக்கு சரியாக. மே மாதமே ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா செப்டம்பர் மாதம் நடந்த ஒரு சம்பவத்தில் நடந்த ஒரு விஷயத்த அது ட்ரெண்டிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு வைக்க வேண்டிய அவசியம் என்ன? அதற்காகவே தனியாக ஷூட் பண்ணி அதை அந்த படத்தில் வேணும்னே அட்டாச் பண்ணியிருக்காங்க. இப்படியெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் என்ன? இந்த படத்தில் இந்த சீனை தெரிஞ்சே வேணும்னு தான் வச்சுருக்காங்க. இது இத்தனை பேரோட இந்த இறப்பை வந்து கொச்சப்படுத்தக்கூடிய ஒரு செயல்னு தெரிஞ்சே தான் வச்சுருக்காங்க. அப்போ இது எப்படிப்பட்ட ஒரு அயோக்கியத்தனம்ன்றதை பார்த்துக்கோங்க. அதுலேயும் ஜீவா அவர்கள் இந்த இயக்குனர் தான் இந்த படத்தில் வைக்க சொன்னார் அப்படின்ற மாதிரி அவர் வந்து கோத்து விடுறாப்புல. இயக்குனர் என்ன சொன்னாலும் கேட்டுருவாங்களா? இயக்குனர் வந்து எதையாவது அள்ளி சாப்பிட சொல்லுவாங்க. அள்ளினா என்ன வேணா இருக்கலாங்க, பொங்கலாக இருக்கலாம், சோறாக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். இயக்குனர் சொன்னால் எல்லாத்தையும் செஞ்சுருவாங்களா? இல்லையா? எல்லாத்தையும் செய்ய மாட்டாங்கல்ல. தங்களுக்குன்னு ஒரு இது இருக்கு இல்லையா, தனக்குன்னு ஒன்று தோணும் இல்லையா, இது தவறு, இது சரி, இதை பண்ணுவோம், அதை பண்ணுவோன்னு கரெக்டாக இருப்பாங்க இல்லையா? படம் ஜெயிச்சிருச்சுன்னா கிரெடிட்டை ஃபுல்லாக இவங்க எடுத்துக்கிறது. படத்தில் ஏதாவது சர்ச்சை வந்துருச்சு, ஏதாவது தோத்துருச்சுன்னா அதுக்கு காரணம் இயக்குனர் தானா? என்னங்கடா இது? இதே ஜீவா அவர்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் மாட்டினாப்ல.
அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆகி கார் அடிபட்டு கிடக்குது. அந்த இடத்துல கூட்டம் கூடிருச்சு. அந்த இடத்துல நின்ன ஒரு நபர் பார்த்தீங்கன்னா, மச்சி ஒரு குவார்டர் சொல்ல, அந்த டயலாக சொல்லுங்களேன், உங்க கூட செல்ஃபி எடுக்கணும் அப்படின்லாம் வந்துட்டு ஜீவா அவர்கள்கிட்ட கேட்டிருக்காங்க. உடனே ஜீவா அவர்கள் கொதிச்சு எப்படி பேசுறாருன்னு பாருங்க. யோ உனக்கு அறிவு இல்லை அப்படின்ற மாதிரி கேட்குறாப்புல. அந்த காணொலியை லைட்டாக பாருங்க. ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. இப்ப ஜீவா அவர்கள் கட்டுப்பாகி போய் சொல்றாரு இல்லையா, யோ ஆக்சிடென்ட் ஆயிருக்கு உனக்கு அறிவு இல்லை அப்படின்னு சொல்லி ஜீவா அவர்கள் சொல்றாரு இல்லையா. இந்த டயலாக எல்லாரும் கிண்டல் அடிச்சிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? உயிர் தப்பிச்ச ஒரு நிகழ்வு, ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, காருக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, எவ்வளோ கடுப்பாக இருக்கும், என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு பதட்டமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலில் கோவப்பட்ட ஒரு விஷயத்தை எடுத்து வச்சு எல்லாரும் கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? அது எவ்வளோ கோபம் வரும், எவ்வளோ எரிச்சல் ஊட்டும். இதே டயலாக ஒரு படத்தில் கிண்டல் அடிக்கும் விதமாக வச்சா எப்படி இருக்கும்? அப்போ இந்த மாதிரி மனிதனுக்கு ஆபத்தான சூழ்நிலைகள், மனிதன் சாகக்கூடிய சூழ்நிலைகளில் நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து கிண்டல் அடிக்கக்கூடாது, கொச்சைப்படுத்தக்கூடாதுன்ற அறிவு கூட இவங்களுக்குலாம் இல்லை. தனக்கு வந்தால் ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி. இதுதான் பண்ணையார்த்தனம். விஜய் அவர்களும் அப்படிதான் இருக்காரு, ஜீவாவும் அப்படிதான் இருக்காரு. விஜய் அவர்கள் எப்படி இருக்காரோ அதே மாதிரி தான் செராக்ஸ் தான் ஜீவா அவர்களும். ஜீவா அவர்கள் என்ன நினைச்சிட்டாப்ல அப்படின்னா, இந்த எஸ்எம்எஸ் படத்துல மச்சி ஒரு குவார்டர் சொல்ல அப்படின்ற அந்த டயலாக் இருக்கு பாருங்க, அது ட்ரெண்ட் ஆச்சு. அதே மாதிரி அளவுகோல்ல தான் இந்த டயலாகும் இருக்குன்னு நினைச்சிட்டாப்ல. அப்படியே ட்ரெண்டிங்கா மக்கள் எல்லாரும் விரும்புவாங்கன்னு நினைச்சிட்டாப்ல. இவருக்கு கார் ஆக்சிடென்ட் ஆனப்போ எவ்வளோ கோபத்தில் அந்த வார்த்தைகளை அவர் சொன்னார். அந்த சூழல், அந்த இடத்துல கார் ஆக்சிடென்ட் ஆனதை விட 41 உயிர்கள் போயிருக்கு. அவ்வளோ குழந்தைங்க கண்ணு முன்னாடி சாகுறாங்க. அதுதான் கொடூரமான சூழ்நிலை, அதுதான் ரொம்ப மோசமான ஒரு நிலைமை. கார் ஆக்சிடென்ட் ஆனதை விட வெறும் ஒரு 30 லட்ச ரூபா பொருள், அவ்வளோதானே. அங்கே உயிர், சின்ன சின்ன பிஞ்சு குழந்தைங்களுடைய உயிர் போயிருக்கு. அந்த இடத்துல சொன்ன 4 வார்த்தை வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை. எப்படி ஜீவா அவர்கள் கோபத்தில் சொன்னதை கிண்டல் அடிக்க முடியாதோ, அதை கிண்டல் அடித்து ஒரு டயலாகாக பேசினா எவ்வளோ மட்டமான ஒரு நபராக பார்ப்போமோ, அதே மாதிரி தான் ஜீவா அவர்கள் இந்த படத்தில் அத்தனை மக்கள் இறந்தப்போ அமைச்சர் சொன்ன ஒரு வார்த்தையை வந்து படத்தில் வச்சு கிண்டல் அடித்து அதை ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாக யூஸ் பண்ணுறதுமே. இந்த ஒரு டயலாகுக்கு நம்ம எதிர்வினை ஆற்றுறது வந்து சும்மா திமுக தாவேக்கான்லாம் கிடையாது. இறந்து போனதெல்லாம் ரத்தமும் சதயமாக இருந்த மனுஷங்க, குழந்தைங்க. அதுலேயும் இதே மாதிரி எங்கேயாவது ஏதாவது ஒரு சம்பவம் நடந்து அங்கேயும் ஏதாவது ஒரு அமைச்சரோ யாராவது திமுகவை சேர்ந்தவங்க போய் நின்னாக்க இந்த தற்குறிகள் மீண்டும் அதை வந்து கிண்டல் அடிக்க தான் செய்வானுங்க. அவனுங்க அரசியலில் நம்ம வந்து தப்பிக்கணும், நம்மளை யாரும் பிளேம் பண்ணக்கூடாது அப்படின்ற காரணத்தை வச்சுக்கிட்டு இதே மாதிரி தான் பண்ணுவானுங்க. இதை எப்படி சமூக வலைதளங்களில் ட்ரெண்ட் ஆக்கி இதை வந்து நக்கல் அடித்து கேலி பண்ணிக்கிட்டு அதை ஒரு மீம் மெட்டீரியலாக மாற்றி வச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டு சைக்கோத்தனமாக சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தானுங்களோ, இதே மாதிரியே பின்வரும் நாட்களையும் எங்கேயாவது ஏதாவது ஒரு நடக்கிறப்போ இதே மாதிரியே பண்ண மாட்டானுங்கன்னு என்ன நிச்சயம் இருக்குது? இப்போ வந்து நின்றுக்கிட்டு ட்ரெய்லரில் உங்களுக்கு தெரியாதா, உங்களுக்கு அப்போ தெரியாதா, இப்போ தெரியாதான்னு சொல்லிட்டு வந்து நொட்டிக்கிட்டு இருக்கானுங்க. இவனுங்களை சொல்லி குத்தம் இல்லை, ஏன்னா இவனுங்களை இவங்க தலைமை ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கிற லட்சணம் அப்படிதான். எதுக்கு எடுத்தாலும் திமுகன்னு சொல்லியே பழகிட்டானுங்க. அமைச்சர் ஏன் இந்த டைம்லேயே வந்துட்டாரு, ஏன் 10 நிமிஷத்தில் வந்தாரு, 15 நிமிஷத்துல ஏன் வந்தாரு, அவர் ஏன் அங்கே வந்து ஆள்றாரு, இவர் ஏன் ஆள்றாரு, இதை படத்தில் வச்சப்போ ட்ரெய்லரில் நீங்கள் பார்க்கலையா, இதை நீங்கள் அப்போ பார்க்கலையா, இப்போ பார்க்கலையான்ட்டு எல்லாத்தையும் ஒரு சந்தேக பார்வையிலே குறை சொல்லியே நொட்டிக்கிட்டு இருக்கிறது தான் இவனுங்களுக்கு இருக்கக்கூடிய புத்தியே. கடைசி வரைக்கும் என்ன நடந்தாலும் திமுகன்னு கடந்து ஒப்பாரி வச்சு சாவ போறானுங்க. டெல்லியில் போய் இப்போ மண்டி போட்டுக்கிட்டு இருக்காப்புல, சிபிஐ என்கொயரி தான் வேணும், சிபிஐ என்கொயரி தான் வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டு அடம் பிடிச்சி போய் கேட்டு போனாங்க. இப்போ சிபிஐயே திட்டிக்கிட்டு இருக்கானுங்க. இங்க இருந்தா எங்களை வந்து நசுக்குவாங்க, எங்களை ஒடுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சிபிஐ கிட்ட போய் மிதி வாங்கிக்கிட்டு இருக்கானுங்க. இதுக்கும் காரணம் திமுக தான் வருவானுங்க. இந்த கம்ப்யூட்டர்ல ஒரு ப்ரோக்ராம் போட்டோம்னா அது என்ன பண்ணுமோ அதை தான் பண்ணும். அது அந்த மாதிரி தான் இவனுங்களுக்கு மனுஷங்களே கிடையாது. இவனுக்கு யோசிக்கிற அறிவு திறன் எதுவுமே கிடையாது. விஜய்க்கு எதிராக யாராவது பேசினா அபியூஸ் பண்ணணும், விஜய்க்கு எதிராக ஏதாவது நடந்துன்னா திமுக மேலே பழிய போடணும், இல்லை தானே தவறு செஞ்சு ஏதாவது மாட்டிக்கிட்டாலும் திமுக தான் காரணம் அப்படின்னு பழிய போடணும். நாமக்கல்ல மாவட்ட செயலாளர் அவரு சில்மிசங்களில் ஈடுபடுறதுக்கு அதுக்கும் காரணம் திமுக தானா? இவனுங்க பிளாக் டிக்கெட் வாங்கினாலும் காரணம் திமுக தான். இப்படியே சொல்லி பழகிட்டானுங்க. கடைசி வரைக்கும் இந்த தற்குறிகள் இப்படி தான் இருப்பாடுங்க. இவனுங்களை அடையாளம் கண்டு நம்ம தான் ஒதுங்கி இருக்கணும் மக்களே. இந்த ஜீவா அவர்களுடைய படத்தில் இந்த சீன் வந்ததை பற்றியும், இந்த தேட்டரில் போய் ஜீவா அவர்கள் இந்த மாதிரி பேசுனது, இந்த இன்சிடெண்ட்டை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.